ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ஹேரை எப்படி பிளாக் ஹேராக நேச்சுரலாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு கைப்பிடி மருதாணி இலை எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி செம்பருத்தி பூ, ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை. இதெல்லாம் எடுத்து போடுறனால ஒயிட் ஹேர் பிளாக் ஹேராக மாறுமா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. கண்டிப்பாக மாறும். இதை கண்டினியூஸாக போடும்போது. ஒரு கைப்பிடி கரிசலாங்கண்ணி இலை, வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை இருக்கு இல்லைங்களா, அது எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை வீக்லி ட்வைஸு, இப்போ சண்டே எடுத்துக்கிறீங்கன்னா அடுத்தது ஃப்ரைடே எடுத்துக்கோங்க ஒரு வீக்கில். ஏன்னா நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கணும், இல்லாட்டி இந்த சளி பிடிக்கிறது, தலைவலி தொந்தரவு அந்த மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி ட்வைஸு கண்டினியூஸாக போட்டுட்டு வரும்போது ஃபஸ்ட்டு உங்களோட ஹேர் ப்ரௌனாக மாறி அது ரெகுலராக கண்டினியூ பண்ணும்போது பிளாக் ஆகிடுங்க. இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லைங்க. இது போடுறனால நம்மளுக்கு உடம்பு கூலிங் ஆகும், கண் நல்லா தெரியும், முடி வளருதோ இல்லையோ கொட்டாதுங்க. தேங்க்யூ.